நம்ம 48 லாஸ் ஆஃப் பவர் ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்துருக்கோம். இன்னைக்கு 11th டே 11th லா. லேர்ன் டு கீப் பீப்பிள் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இந்த லா வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் மொராலிட்டிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். என்ன ப்ரோ இது மாதிரி வந்து எப்பயுமே மற்றவங்களை நமக்கு டிபெண்ட்டாகவே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான லா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்கள் தேவை இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதிலாக இவன் எதுக்கு இவன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான், நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவன் தேவையில்லை, இவனுக்கு பதிலாக வேற யாராவது வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இவன் தேவை தான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இவனுக்கு நம்மகிட்ட பேசணுன்றது கிடையாது சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு முழுசாக எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காம உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய அங்கே வந்து நீட் இருக்கணுன்ற மாதிரியே வந்து உங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துடக்கூடாது அப்படின்றது தான் இந்த லா சொல்லுது. ஸோ இந்த லாவை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது மூலயமா லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு இடத்துல தேவைப்பட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த லாவை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம தேவைப்படணுமே தவிர்த்து நம்ம பெக் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி சொல்லி நம்மளே பெக்கிங் மாதிரி ஆகிடக்கூடாதுன்றது, ரொம்ப ஓவர் டூ பண்ணுறக்கூடாதுன்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லாமல் இந்த மன்னர்களுக்கு இவங்க எப்பயுமே தேவைன்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆலோசனைகள் இருக்கும் அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு லா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.